வித்யாசாகர் இங்கே வருகை தந்திருக்கிறார். ஆந்திர பிரதேச காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் ஷர்மிளா அவர்களை கடந்த 12ஆம் தேதி நான் வித்யாசாகர் அவர்களோடு நேரிலே ஹைதராபாத்தில் சந்தித்து எங்கள் கட்சிக்கு சில தொகுதிகளை நாடாளுமன்ற தேர்தலிலும் சில தொகுதிகளை சட்டமன்ற தேர்தலிலும் ஒதுக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை விடுத்திருக்கிறோம். அதை பரிசீலிப்போம் என்று அவர் கூறியிருக்கிறார். ஆந்திர பிரதேசத்தின் பொறுப்பாளராக இருக்கிற தமிழ்நாட்டை சார்ந்த திரு மாணிக் தாக்கூர் மற்றும் சி.டி. மெய்யப்பன் ஆகியோரிடமும் இது குறித்து பேசியிருக்கிறோம். நாளை எங்களோடு வித்யாசாகர் அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி முடிவு செய்வதாக உள்ளது. அந்த கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் இடம்பெற்று சட்டமன்ற தேர்தலிலும் நாடாளுமன்ற தேர்தலிலும் போட்டியிடும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இதை நான் கடைசியாக சொல்றேன். இவர் ஒரு சார், யூ வாண்ட் டு எக்ஸ்பிளைன் சம்திங்? ஓகே, யூ கம் ஹியர். Short, in short. Okay. N.J. Vidyasagar, VCK party state president, Andhra Pradesh. ఆంధ్రప్రదేశ్లో 175 అసెంబ్లీ స్థానాలు, 25 పార్లమెంట్ స్థానాలు ఉన్నాయి. ఈ 175 స్థానాలు అసెంబ్లీలకు కాను ఇండియా కూటమికి ఫౌండర్స్లో ఒకరైనటువంటి డాక్టర్ తిరుమావళవన్ గారితో కలిసి ఆంధ్రప్రదేశ్ కాంగ్రెస్ అధ్యక్షురాలు శ్రీమతి షర్మిల గారిని కలిసాం 12వ తేదీన. వారికి పార్టీ తరపున, వీసీకే పార్టీ తరపున 175 స్థానాల్లో 17 స్థానాల్లో మేము పోటీ చేస్తున్నామని, అలాగే 25 పార్లమెంటు స్థానాల్లో 4 పార్లమెంటు స్థానాలకి మేము పోటీ చేయడానికి సిద్ధంగా ఉన్నామని వారికి ఒక లిస్టు ప్రజెంట్ చేశాము. ఆ లిస్టు మీదట రేపు విజయవాడలో జరిగే కాంగ్రెస్ పార్టీ స్టేట్ కమిటీ సమావేశంలో నిర్ణయం తీసుకుని మాకు తెలియజేస్తామన్నారు. దానిని అధ్యక్షుల వారి అనుమతితో మేము రేపు జరిగేటువంటి అసెంబ్లీ పార్లమెంట్ ఎలక్షన్లో వీసీకే పార్టీ తరఫున పోటీ చేసి బీజేపీకి అనుకూలంగా ఉన్న పార్టీలకు వ్యతిరేకంగా ఉన్నటువంటి ఇండియా కూటమిలో భాగంగా ఉన్న వీసీకే ఆంధ్రప్రదేశ్లో పోటీ చేయడానికి సిద్ధంగా ఉందని తెలియజేస్తున్నాను. జై భీమ్. போட்டியிடுகின்றனர். பெங்களூர் ரூரல் தொகுதியில் H.V. சந்திரசேகர் ஸ்டேட் பிரசிடென்ட் கேண்டிடேட். பெங்களூர் நார்த் வி. மூர்த்தி ஸ்டேட் செக்ரட்டரி வி. மூர்த்தி, பெங்களூர் மூர்த்தி. பெங்களூர் சவுத் வி. ராஜ்குமார் ஸ்டேட் செக்ரட்டரி. கோலார் ரிசர்வ்டு கான்ஸ்டிட்யூன்சி MC ஹல்லி வேணு ஸ்டேட் செக்ரட்டரி. பெங்களூர் சென்ட்ரல் கோவிந்தராஜ் சிட்டி செக்ரட்டரி. சிக்பல்லாப்பூர் அப்துல் காதர் 6வது வேட்பாளர். அவர் இப்போது வரவில்லை. 5 பேர் வந்திருக்கிறார்கள். இவர்களும் இண்டிபெண்டன்ட் சிம்பல் பானை சின்னத்திலே போட்டியிடுகிறார்கள். இப்போது சந்திரசேகர் சில வார்த்தைகள் உங்களிடத்திலே பேசுவார். தமிழில் பேசுங்களா? கன்னடா யாருக்கு? கன்னடா மீடியா இல்ல. எவ்வளவு தெரியுது அவ்வளவு பேசுறேன். தமிழ் எவ்வளவு தெரியுது பேசு. விடுதலை சிறுத்தை கட்சி 20 வருஷமா கர்நாடகால வேலை பண்ணிட்டு இருக்கு. இதுல உட்காரு. சென்ட்ரல் உட்காரு. விடுதலை சிறுத்தை கட்சி கர்நாடகால 20 வருஷமா கட்சி வேலை பண்ணிட்டு இருக்கு. இதான் ஃபர்ஸ்ட் டைம் 6 MP கேண்டிடேட்டுகளை கர்நாடகால எலெக்ஷன்ல நிற்க போறோம். எல்லா தொகுதியிலையும் விசிகே கட்சி நிறைய ஓட்டு வாங்க போகுது.
கர்நாடக அரசியலில் விசிகே கட்சி ஒரு பெரிய அரசியல் சக்தியாக மாறப்போகுது இந்த எலெக்ஷனில் என்று சொல்கிறதுக்கு விரும்புகிறேன். எனக்கு தமிழ் அவ்வளோ பேச வராது, இவ்வளோ தான் ವರಂ. ಕರ್ನಾಟಕದಲ್ಲಿ ವಿಸಿಕೆ ಪಕ್ಷ ಮಡಿಕೆ ಚಿಹ್ನೆ ಅಡಿ ಚುನಾವಣೆ ಎದುರಿಸ್ತಾ ಇದೆ. ಅಷ್ಟು ಕ್ಷೇತ್ರಗಳಲ್ಲಿ ಮ್ಯಾಕ್ಸಿಮಮ್ ಮತಗಳನ್ನು ತಗೊಳ್ಳೋದ್ರ ಮುಖಾಂತರ ವಿಸಿಕೆ ಪಕ್ಷ ದಕ್ಷಿಣ ಭಾರತದಲ್ಲೇ ಒಂದು ದೊಡ್ಡ ರಾಜಕೀಯ ಶಕ್ತಿ ಅನ್ನೋದನ್ನ ಈ ಚುನಾವಣೆಯಲ್ಲಿ ನಿರೂಪಿಸ್ತೀವಿ. ಈ ಚುನಾವಣೆಯಲ್ಲಿ ಭಾಗವಹಿಸ್ತಿರ್ತಕ್ಕಂಥ ಎಲ್ಲ ನನ್ನ ರಾಜ್ಯ ನಾಯಕರು ಕೂಡ ಈ ಚುನಾವಣೆನ ಪ್ರಥಮ ಬಾರಿಗೆ ಕರ್ನಾಟಕದಲ್ಲಿ ಎದುರಿಸ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಚುನಾವಣೆನ ಆತ್ಮಸಾಕ್ಷಿಯಿಂದ ಒಂದು ಸವಾಲಾಗಿ ತಗೊಂಡು ಎದುರಿಸೋದಕ್ಕೆ ಹೊರಟಿದ್ದೀವಿ. ಜೈ ಭೀಮ್. ಜೈ ಭೀಮ್. Our candidates, 6 candidates will come here. Come together. Rajkumar, வாங்க. Candidates, only candidates. மூர்த்தி போடுங்க. கேண்டிடேட்ஸ் எல்லாம் கழுத்துல போடுங்க. கோவிந்தராஜ் கேண்டிடேட்ஸ் போடுங்க. 5 பேர் இருக்காங்களா? 5. மற்றவங்க தள்ளி நில்லுங்க. கேண்டிடேட்ஸ் எனக்கு வேண்டாம். நீங்க கேண்டிடேட் மட்டும் தேவைப்படும். கேண்டிடேட் மட்டும், ஒன்லி கேண்டிடேட். இந்த பக்கம் வாங்க. கேண்டிடேட் இந்த பக்கம் வாங்க. ஓகே. கர்நாடக வேட்பாளர்கள் 6 பேர்ல 5 பேர் வந்திருக்காங்க, ஒருத்தர் வரல. அவர் காதர், முஸ்லீமா? முஸ்லீம், அப்துல் காதர். தெலுங்கானாவில் 2 பிசி, 1 எஸ்டி, 2 பெண்கள் தெலுங்கானாவில் போட்டிடுறாங்க. கர்நாடகாவில் வந்து ஜெனரல் தொகுதி, ஒரு ஜெனரல், ஒன்று மட்டும் எஸ்சி, அது விட்டு நல்லா ஜெனரல் தான். ஆல் ஜெனரல். கேண்டிடேட் சோஷியல் கேட்டகரி கேண்டிடேட்ஸ் எல்லாமே எஸ்சியா? இவர் முஸ்லீம். கேண்டிடேட்ஸ் எல்லாம் ஷெட்யூல் எஸ்சி, பட் ஜெனரல் கான்ஸ்டிட்யூன்சி. ஓகே, தேங்க்யூ. ஜெய் பீம். நீங்கள் வெயிட், ப்ளீஸ் வெயிட் அவுட் சைட். நெக்ஸ்ட் கேரளா. இந்த நாடாளுமன்ற பொதுத் தொகுதிகளில் பொதுத் தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் 5 தொகுதிகளில் போட்டியிடுகிறோம். இடுக்கி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் கே ஷாஜி, மூணாறு. இது பொது தொகுதியா? பொது தொகுதி. கே ஷாஜி. பின்னால் அப்படி இல்லைங்க. திருவனந்தபுரம் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் எஸ்வி வினோத், ஆயுர்வேதிக் மருத்துவர். வினோத். மாவலிக்கரை நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் பிரசாந்த் பத்தியூர். பிரசாந்த் பத்தியூர். ஓகே. எர்ணாகுளம் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் ஜோஜோ ஜேக்கப். ஓகே. ஏற்கனவே கேரளா காங்கிரஸ்ல ஸ்டேட் வைஸ் பிரசிடென்டா இருந்திருக்காரு. இப்போ எர்ணாகுளம் டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டர். ஆலத்தூர் நாடாளுமன்ற தொகுதி ரிசர்வ்டு கான்ஸ்டிட்யூன்சி வழக்குரைஞர் ராகவன் ஆம்பாடத். எர்ணாகுளம் வேணு இப்போது ஸ்டேட் கமிட்டி மெம்பர். சில வார்த்தைகள் உங்களிடையே பேசுவார். இந்த அது தெரியாது, முகம் தெரியாது. இது கொஞ்சம் உயரமா இருக்கு. சுருக்கமா ജയ് ഭീം. ഞാൻ എറണാകുളത്ത് നിന്നാണ്. വേണു, കേരള പാർട്ടിയുടെ മെമ്പറാണ്. 17 വർഷമായിട്ട് പാർട്ടി കേരളത്തിൽ പ്രവർത്തനം കൃത്യമായി നടന്നുകൊണ്ടിരിക്കുന്നു. ആകെ 14 ജില്ലയിലും ഇപ്പോൾ നിലവിൽ എല്ലാ ജില്ലാ കമ്മിറ്റികളും
ബഹുമാനപ്പെട്ട ഇളം ചേകുവര അണ്ണൻ അവരുടെ സഹായത്തോടെ 14 ജില്ലയിലും പാർട്ടിയെ രൂപീകരിക്കുവാനും ജില്ലാ കമ്മിറ്റി എടുക്കുവാനും തഥാ എല്ലാ ജില്ലയിലുള്ള ക്രിസ്തീയ ഇസ്ലാമിക മൈനോറിറ്റി പിന്നോക്ക എല്ലാ ഉപജാതികളും കൂട്ടിയിണക്കിക്കൊണ്ടുള്ള ജില്ലാ കമ്മിറ്റികൾ ആയിട്ടുണ്ട്. ശക്തമായ ഒരു പാർട്ടി പ്രവർത്തനം നടന്നുകൊണ്ടിരിക്കുകയാണ് കേരളത്തിൽ. ഇപ്പോൾ നടക്കുന്ന LDF, കമ്മ്യൂണിസ്റ്റ്, കോൺഗ്രസ്, BJP ഇതര പാർട്ടികളെ വരുന്ന 2026 മുമ്പ് തന്നെ പുറകിലേക്ക് തള്ളിക്കൊണ്ട് പിന്നോക്കത്തിലേക്ക് തള്ളിക്കൊണ്ട് മുന്നോട്ട് പോകുന്ന VCKയുടെ ഒരു വലിയ പ്രവർത്തനമാണ് നിലവിൽ കേരളത്തിൽ നടന്നുകൊണ്ടിരിക്കുന്നത്. എല്ലാ ജില്ലയിലുള്ള നമ്മുടെ എല്ലാ മക്കളും പാർട്ടിയെ ഏറ്റെടുത്തിട്ടുണ്ട്. കൂടാതെ കണ്ട് ഇന്ത്യയിൽ ബാബാ സാഹേബ് അംബേദ്കറിന് ശേഷം ഇന്ത്യ കണ്ട ഏറ്റവും വലിയ അടിസ്ഥാന ജനവിഭാഗങ്ങളുടെ മുന്നേറ്റം മുന്നിൽ കണ്ടുകൊണ്ട് വിപ്ലവകരമായ പ്രവർത്തനം കാഴ്ചവെച്ചുകൊണ്ടിരിക്കുന്ന ബഹുമാനപ്പെട്ട അണ്ണൻ ഡോക്ടർ തിരുമാവളവൻ അവരുടെ ശക്തമായ കരങ്ങൾക്ക് പിന്നിൽ കേരളത്തിൻ്റെ എല്ലാ മക്കളും കടന്നു വന്നിട്ടുണ്ട്. അണ്ണനെ ഹൃദയപൂർവ്വം കേരളത്തിലുള്ള എല്ലാ മക്കളും ഏറ്റെടുത്തിട്ടുണ്ട്. അണ്ണനിലൂടെ ഒരു വലിയ മോചനം കേരളത്തിലുള്ള എല്ലാ മക്കളും കാണുന്നുണ്ട്. തിരുമാവളവൻ അണ്ണൻ തീർച്ചയായും കേരളത്തിലും ഇന്ത്യയിലും ആകമാനെ ഉള്ള ദളിത് പിന്നോക്ക ഇസ്ലാമിക മത ന്യൂനപക്ഷ വിഭാഗങ്ങൾക്ക് ഒരു വഴിവിളക്കായി ബാബാ സാഹിബിക്ക് ശേഷം വരും എന്ന ഉറച്ച ഒരു വിശ്വാസമുള്ളതിനാൽ ഈ വരുന്ന തെരഞ്ഞെടുപ്പിലും കേരളത്തിലുള്ള ഇതര എല്ലാ ജില്ലകളിലും വലിയ ഒരു മാറ്റം നമ്മുടെ നിൽക്കുന്ന സ്ഥാനാർത്ഥികൾക്ക് വരുത്താൻ, വോട്ട് ശതമാനം വർദ്ധിപ്പിക്കുവാനും നമ്മുടെ പാർട്ടിക്ക് വരുന്ന ഈ 2026 ഒരു വിപ്ലവകരമായ മാറ്റം ഉണ്ടാക്കാനും സാധിക്കുമെന്ന് ഞാൻ വിശ്വസിക്കുന്നു. ജയ് ഭീം. முன்னால வந்து கோஷம் போடு. இப்படி கேரளா ரெண்டு பேரும் பக்கம் जय भीम 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 जय 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 भीम जय 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 भीम जय 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 भीम जय 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 भीम जय भीम जय भीम அப்படி இல்ல கேண்டிடேட்ஸ் இந்த பக்கம் இல்லங்க தலைவர் கூட வாங்க இந்த பக்கம் ஒரு 2 பேர் வாங்க இந்த பக்கம் ஒரு 3 பேர் வாங்க ஜோஜோ அப்படியே நீங்க ரெண்டு பேர் கேண்டிடேட் இல்ல இவரு நீ அப்படி ஷாஜி நீங்க நிக்கலையா சரி ஓகே. நெக்ஸ்ட் மகாராஷ்டிரா ஒரே ஒரு கேண்டிடேட், அதுக்கப்புறம் உங்க பிரஸ். ஜெய்பீம் ஜெய்பீம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் வேட்பாளர்களை நிறுத்துகிறது. ஆந்திராவில் காங்கிரஸோடு கூட்டணி பேச்சுவார்த்தைக்கான நடைமுறை போய்கொண்டிருக்கிறது. இன்னும் அது முடிவு செய்யப்படவில்லை. எனவே ஆந்திராவை தவிர பிற மாநிலங்களுக்கான வேட்பாளர் பட்டியலை இன்றைக்கு அறிவிக்கிறோம். முதலில் தெலுங்கானா மாநில தலைவர் டாக்டர் ஜிலகரா ஸ்ரீனிவாஸ் அவருடைய தலைமையில் இப்போது வேட்பாளர்களை நாம் அறிவிக்க இருக்கிறோம். இவர் போட்டி இல்லை. நோ, யூ ஆர் நாட் கண்டெஸ்டிங். 10 தொகுதிகளில் தெலுங்கானாவில் போட்டியிடுகிறோம். மொத்தம் 17 தொகுதிகள் உள்ளன. அதில் 10 தொகுதிகளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே வேட்பாளர்கள் நிறுத்தப்படுகிறார்கள். மல்காஜ்கிரி பொது தொகுதி, மஞ்சிந்தி ஆஞ்சநேயலு பொது தொகுதி,
பொது தொகுதியில் இவர் போட்டியிடுகிறார். மல்காஜ்கிரி ஜெனரல் கான்ஸ்டுவன்சி, மஞ்சித்தி ஆஞ்சநேயலு, மஞ்சிந்தி. செகந்திராபாத் ஜெனரல் தொகுதி பகிடிப்பள்ளி ஷாம்சன். இந்த பக்கம். அடுத்து நாகர் கர்னூல் ரிசர்வ்டு கான்ஸ்டுவன்சி தாசரி பாரதி. ஒரு பெண் வேட்பாளர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் போட்டியிடுகிறார். நாகர் கர்னூல் தாசரி பாரதி. இல்ல அறிமுகமானது இந்த பக்கம் வந்துருங்க, அறிமுகமாகாத இந்த பக்கம். Introduced candidates stand behind me. வாரங்கல் எஸ்சி ரிசர்வ்ட் மச்ச தேவேந்தர் கட்சியினுடைய பொதுச் செயலாளர், ஜெனரல் செக்ரட்டரி ஆஃப் தெலங்கானா விசிகே, working president, you come here. மச்ச தேவேந்திரா, working president. Bhuvanagiri constituency name, general constituency Kartala Srinivas. He has not come, but candidate name Kartala Srinivas. ஆறாவது தொகுதி கம்மம் ஜெனரல் கான்ஸ்டுவன்சி பத்துலா துர்கா. He has not come. ஏழாவது தொகுதி சேவலா ஜெனரல் கான்ஸ்டுவன்சி வெங்கட் யாதவ். அவர் பொது தொகுதியிலே போட்டியிடுகிறார். கட்சி என்ன போட்டியிடுகிறார்? ஸ்டேட் செக்ரட்டரி தெலுங்கானா விசிகே ஸ்டேட் செக்ரட்டரி. 8th மஹபூபாத் எஸ்டி ரிசர்வ்டு ட்ரைபல் கான்ஸ்டுவன்சி பழங்குடியினருக்கான தொகுதி மேசு உஷாராணி எஸ்டி கோயா. அடுத்து 9வது மேடக் ஜெனரல் தொகுதி குரலி எல்லையா. 10 மஹபூப் நகர் சங்கர் ரெட்டி வேட்பாளராக இருக்கிறார். சங்கர் ரெட்டி ப்ளீஸ் கம் ஹியர். மொத்தம் 6 பேரும் வந்துருங்க. 6 கேண்டிடேட்ஸ், 3 லெஃப்ட் அண்ட் ரைட். பின்னாடி கேட்டுமா? ஓகே ஸ்டாண்ட் பிஹைண்ட். 6 கேண்டிடேட்ஸ். மொத்தம் 17 தொகுதிகளில் 10 தொகுதிகளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வேட்பாளர்கள் போட்டியிடுகிறார்கள். அந்த 10 பேரில் 6 பேர் இப்போது வேட்பாளர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். ஓகேவா? For Telugu media, Jilakara Srinivas will explain a few minutes. అందరికీ నమస్కారం. జై భీమ్. You sit here. Video visual. No problem. You sit and explain in Telugu. Oh, sorry. Telugu media வந்துருக்காங்களா? డాక్టర్ జిలకరా శ్రీనివాస్ స్టేట్ ప్రెసిడెంట్. మీడియా మిత్రులకి నమస్కారం. గుడ్ ఈవినింగ్ ఎవ్రీబడి. ఐఎమ్ డాక్టర్ జిలకరా శ్రీనివాస్, తెలంగాణ స్టేట్ ప్రెసిడెంట్. ముందుగా తెలంగాణలో పోటీ చేయటానికి ప్రత్యేకంగా అనుమతించినటువంటి వీసీకే పార్టీ వ్యవస్థాపక అధ్యక్షులు డాక్టర్ తొలి తిరుమావలోన్ గారికి తెలంగాణ రాష్ట్ర కమిటీ తరఫున ప్రత్యేకంగా ధన్యవాదాలు తెలియజేస్తున్నాను. తెలంగాణలో గత సంవత్సర కాలంగా చాలా చురుకుగా వీసీకే కార్యక్రమాలు నిర్వహిస్తున్నది. ప్రజా సమస్యల మీద అనేక కార్యక్రమాలని చేపట్టడం జరిగింది. ధర్నాలు, అదేవిధంగా నిరసన కార్యక్రమాలు చేపట్టడం జరిగింది. ఈ నేపథ్యంలో రాజ్యాంగాన్ని రక్షించుకోవడానికి, ప్రజాస్వామ్యాన్ని రక్షించుకోవడానికి తెలంగాణలో పోటీ చేయాలని నిర్ణయించడం జరిగింది. మా నాయకులు తిరుమావలోన్ గారి ఆదేశాల మేరకు తెలంగాణలో 10 మంది వీసీకే అభ్యర్థులు పోటీ చేయబోతున్నారు. అందులో మల్కాజ్గిరి
కాన్స్టిట్యున్సీ దేశంలోనే అత్యంత ఎక్కువ ఓటర్లున్న ఎక్కువ జనాభా ఉన్నటువంటి కాన్స్టిట్యున్సీ. ఆ కాన్స్టిట్యున్సీ నుంచి మంచింటి అంజయ్య గారు పోటీ చేస్తున్నారు. వారు బీకాం చదువుకున్నారు. తెలంగాణలో ముఖ్యంగా మేడ్చల్ మల్కాజ్గిరి జిల్లాలో అనేక ప్రజా సమస్యల మీద పోరాటాలు చేసినటువంటి నాయకుడిగా మంచి గుర్తింపు మంచింటి అంజయ్య గారికి ఉన్నది. ఆయన మా పార్టీ రాష్ట్ర కార్యదర్శిగా పనిచేస్తున్నారు. అదేవిధంగా వరంగల్ ఎస్సీ పార్లమెంటు రిజర్వ్డ్ స్థానంలో మా పార్టీ తెలంగాణ రాష్ట్ర వర్కింగ్ ప్రెసిడెంట్ మత్స దేవేందర్ పోటీ చేస్తున్నారు. ఆయన చాలా గొప్ప పేరుగాంచిన బహుజన వాగ్గేయకారుడు. అదేవిధంగా తెలంగాణలో ప్రతి ఒక్కరికి తెలిసినటువంటి నాయకుడు. ఆయన వరంగల్ ఎస్సీ కాన్స్టిట్యున్సీ నుంచి పోటీ చేస్తున్నాడు. అదేవిధంగా సికింద్రాబాద్ జనరల్ కాన్స్టిట్యున్సీ నుంచి మా పార్టీ అధికార ప్రతినిధి పగిడిపల్లి శాంసన్ పోటీ చేస్తున్నాడు. అక్కడ ఇప్పుడు స్థానికంగా ప్రెసిడెంట్ సిట్టింగ్ ఎంపీ బీజేపీ ఉన్నది. కిషన్ రెడ్డి గారి మీద శాంసన్ పోటీ చేయబోతున్నాడు. అట్లాగే భువనగిరి జనరల్ స్థానము కర్తాల శ్రీనివాసు. ఆయన ఎంకామ్ అదేవిధంగా ఎల్ఎల్బి చేశాడు. అనేక ఉద్యమాల్లో ఆయన పాల్గొన్నాడు. ముఖ్యంగా తెలంగాణ ఉద్యమంలో చాలా చురుకైన పాత్ర పోషించాడు. తెలంగాణ విద్యావంతుల వేదికలో చాలా చురుకుగా పాల్గొన్నటువంటి వ్యక్తి. మా వీసీకేలో ఆయన రాష్ట్ర కమిటీ సభ్యులుగా ఉన్నారు. ఆయన పోటీ చేయబోతున్నారు. అదేవిధంగా దాసరి భారతి నాగర్ కర్నూల్ ఎస్సీ రిజర్వ్డ్ కాన్స్టిట్యున్సీ నుంచి పోటీ చేస్తున్నది. తాను ఎంఎస్సీ నర్సింగ్ చదువుకున్నది. అదేవిధంగా ఎల్ఎల్బి చేస్తూ ఉన్నది. తాను చాలా కాలంగా ప్రజా ఉద్యమాల్లో ముఖ్యంగా బహుజన ఉద్యమాల్లో తెలంగాణలో చురుకుగా పాల్గొన్నటువంటి వ్యక్తి. మా వీసీకే పార్టీలో ఆమె రాష్ట్ర కమిటీ సభ్యురాలుగా ఉన్నది. మహిళా నాయకురాలిగా నాగర్ కర్నూలు నియోజకవర్గం నుంచి ఆవిడ పోటీ చేయబోతున్నది. అట్లాగే చేవెళ్ల నియోజకవర్గం ముఖ్యంగా అది రంగారెడ్డి హైదరాబాద్ జిల్లాల్ని ఆనుకొని ఉంటది. అక్కడి నుండి మా పార్టీలో రాష్ట్ర కార్యదర్శిగా పనిచేస్తున్నటువంటి వెంకటేష్ యాదవ్ పోటీ చేయబోతున్నాడు. వెంకటేష్ యాదవ్ ఉస్మానియా యూనివర్సిటీలో తెలంగాణ రాష్ట్ర సాధన కోసము విద్యార్థి ఉద్యమంలో ఓయూ జాక్లో చాలా చురుకుగా పాల్గొన్నటువంటి వ్యక్తి. అంతేకాకుండా సనాతన ఫాసిజానికి వ్యతిరేకంగా ఆయన పోరాటం చేసి 3 నెలల పాటు గతంలో ఆయన జైలులో ఉన్న సంగతిని కూడా ఈ సందర్భంగా గుర్తు చేస్తున్నాను. సనాతన ఫాసిజాన్ని ఓడించాలనే లక్ష్యంతో ఉన్నత విద్యావంతుడైనటువంటి విప్లవకారుడు వెంకటేష్ యాదవ్ చేవెళ్ల నుంచి పోటీలో ఉన్నాడు. అందుకు అతన్ని నేను మనస్ఫూర్తిగా అభినందిస్తున్నాను. అట్లాగే ఖమ్మం జనరల్ స్థానం నుండి బత్తుల దుర్గా ఎస్సీ క్యాండిడేట్ తాను పోటీ చేస్తూ ఉన్నది. భువనగిరి నుంచి కర్తాల శ్రీనివాస్ ఇంతకుముందు చెప్పినట్టుగా మహిబాదు చాలా పెద్ద ఎత్తున ఆదివాసులు ఉన్నటువంటి ప్రాంతము, లంబాడీలు ఉన్నటువంటి ప్రాంతము, ఎస్టీ రిజర్వ్డ్ నియోజకవర్గం. ఎస్టీ ఆదివాసీ అయినటువంటి కోయ తెగకు సంబంధించిన మేసు ఉషారాణి పోటీ చేస్తున్నది. అనివార్య కారణాల మూలంగా ఆవిడ ఈరోజు ఇక్కడికి రాలేకపోయింది. ఈ రకంగా 10 నియోజకవర్గాల్లో పోటీ చేయడానికి మాకు అనుమతించి మమ్మల్ని ఆశీర్వదించినటువంటి మా నాయకులు తలైవర్ తిరుమావలోన్ గారికి తెలంగాణ రాష్ట్ర కమిటీ తరఫున మనస్ఫూర్తిగా కృతజ్ఞతలు తెలియజేస్తున్నాను. ఈ 10 మహబూబ్ నగర్ నియోజకవర్గం నుంచి మహబూబ్ నగర్ నియోజకవర్గం నుంచి చాలా కాలంగా మహబూబ్ నగర్ ప్రాంతంలో చాలా యాక్టివ్గా కార్యక్రమాలు చేస్తున్నటువంటి ప్రజా సమస్యల మీద పోరాడుతున్నటువంటి వ్యక్తి శంకర్ రెడ్డి. వారు యాక్చువల్గా కాపు కులానికి చెందినటువంటి వ్యక్తి. ఆయన బీసీ సామాజిక వర్గము. శంకర్ రెడ్డి గారు మహబూబ్ నగర్ జిల్లా నుంచి పోటీ చేస్తున్నారు. మహబూబ్ నగర్ నియోజకవర్గం అది జనరల్ కాన్స్టిట్యున్సీ. తెలంగాణలో వీసీకే పార్టీ అనేది అన్ని వర్గాల పార్టీ, కేవలం దళితుల పార్టీ మాత్రమే కాదు. నౌ ఇట్ హ్యాస్ బికమ్ ఏ పార్టీ ఆఫ్ బీసీస్ అండ్ అప్పర్ కాస్ట్ ఆల్సో. కాబట్టి తెలంగాణలో ఉన్న ప్రజలందరి సమస్యల మీద వీసీకే పార్టీ పోరాటం చేస్తున్నది. తిరుమావలోన్ గారి నాయకత్వంలో ఆ తెలంగాణలో సాంఘిక విప్లవానికి, సామాజిక పరివర్తనకి, బహుజన రాజ్యాధికారానికి రాజీ లేని పోరాటం చేస్తుందని తెలియజేస్తున్నాను. మాకి వీసీకే పార్టీలో పరిచయం కలిగించి మమ్మల్ని ఈ ఉద్యమంలోకి తీసుకొచ్చినటువంటి మా సోదరులు ఆంధ్ర వీసీకే అధ్యక్షులు ఎన్జే విద్యాసాగర్ గారికి ఈ సందర్భంగా ప్రత్యేకంగా ధన్యవాదాలు తెలియజేస్తున్నాను.
Anything else you want to tell regarding Andhra? You want to tell? No candidate. Tomorrow they are. కిషన్ రెడ్డి మీద శాంసన్ పగిడిపల్లి శాంసన్ తెలంగాణ శ్యామ్ అలియాస్ తెలంగాణ శ్యామ్. ఎస్, బీజేపీ స్టేట్ ప్రెసిడెంట్. హోమ్ మినిస్టర్. Next Karnataka. You all wait now. Yeah? Okay. థ్యాంక్ యూ. Okay, all the best. శంకర్. We'll take one group photo here. ఎస్ ప్లీజ్. We'll come here. Only candidates. You come. You sit. You candidates, please come. Telangana candidates. Telangana candidates. భారతి Telangana. ఇటు చూడండి. Only candidates. Okay. These are all Telangana candidates. தம்பி தள்ளி விழுங்க. Only candidates. Okay. వర్ధిల్లాలి తిరుమావళవన్ గారి నాయకత్వం. వర్ధిల్లాలి తిరుమావళవన్ గారి నాయకత్వం. సాధిస్తాం తెలంగాణలో రాజ్యాధికారాన్ని. సాధిస్తాం తెలంగాణలో రాజ్యాధికారాన్ని. Okay, thank you. जिंदाबाद वीसीके पार्टी. जिंदाबाद वीसीके पार्टी. Okay, thank you. Please wait. Karnataka next. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வேட்பாளராக லத்தூர் நாடாளுமன்ற தொகுதியில் தீபக் கேதார் போட்டியிடுகிறார். ஒரே ஒரு வேட்பாளர் பானை சின்னத்தில் போட்டியிடுகிறார். இவருடைய அமைப்பு பெயர் ஆல் இண்டியா பேந்தர்ஸ் சேனா. இது ஒரு சோஷியோ கல்ச்சுரல் மூவ்மெண்ட், அம்பேத்கர் ஐடியாலஜி பேஸ்ட் மூவ்மெண்ட். Now he is going to contest in this parliament election in Latur reserved constituency on behalf of VCK in pot symbol. Now he will explain a few details about this election. You sit here. Short, huh? Explain about yourself and why you are joining in this. You speak in English? Hindi? Okay, Hindi. इस देश में फिलहाल संविधान और डॉक्टर बाबा साहब आम्बेडकर ने जो हमें सोशल फ्रीडम दिया है वो सब खतरे में है। सबसे ज़्यादा दलित उत्पीड़न, आदिवासी और मुस्लिम उत्पीड़न के मामले महाराष्ट्र में हुए हैं और महाराष्ट्र में पिछले 10 साल से दलितों के न्याय हक की लड़ाई ऑल इंडिया पैंथर सेना संगठन के माध्यम से हम लड़ते हैं। दलित पैंथर 1972 से इस देश में एक बड़ा आंदोलन खड़ा किया था। उसी आइडियोलॉजी पर वीसी के नेता डॉक्टर साहब यहाँ पर लिबरेशन पार्टी के नाम से संगठन तमिलनाडु में चलाते हैं। वो हमारे एक आइडियोलॉजी नेता है और उसी को अट्रैक्ट होके इस देश में पैंथर मूवमेंट सबसे बड़ी मूवमेंट है, लेकिन वो नेशनल मूवमेंट नहीं हो पाई है। तो वीसी के माध्यम से और ऑल इंडिया पैंथर सेना के माध्यम से हम डॉक्टर साहब को नेशनल यहाँ पर एक संगठन बढ़ाने के लिए महाराष्ट्र में ये लड़ाई हम लड़ेंगे। और यहाँ पर जो कॉन्स्टिट्यूशन धोखे में है, खतरे में है कि जहाँ 400 पार अगर होंगे तो हम संविधान बदल डालेंगे। यहाँ के जो अनंत हेगड़े का एक स्टेटमेंट आया है तो उसी के खिलाफ एक पॉलिटिकल प्रोटेस्ट जो चुनाव के माध्यम से चल रहा है उसमें हम शामिल है। और आने वाले समय में
वीसीके के साथ मिलकर महाराष्ट्र में और पूरे देश में संगठन बढ़ाकर पैंथर मूवमेंट और अंबेडकर राइट मूवमेंट नेशनल लेवल पर लाने का काम हम करेंगे। यही इस माध्यम से मैं ऐलान करता हूँ और वीसी के नेता डॉक्टर साहब का मैं जय भीम करता हूँ कि उन्होंने मेरे साथ खड़े होकर मुझे महाराष्ट्र और देश के लिए एक अंबेडकर राइट मूवमेंट को बढ़ाने का एक हौसला दिया है। मैं उनका आभारी हूँ। स्वागत।